இதுக்கு மேலே வந்து கிராஸ் ஆகக்கூடாது. லைட்டாக போனாலே கொஞ்சம் டுமில்ந்து. இங்கெல்லாம் பாருங்கள் எதுவுமே இல்லை, பயங்கர ஆழம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடச்சிட்டான்னு விட்றது இல்லை அவனை. ஓவர் டியூட்டியில் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான். We had good time. It's a beautiful day. Yeah, I thought it was crowded, but I mean, in the vantage point, there's not a lot of people. Once you get down there. ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆடம்பர லாஸ் வேகாஸ் சிட்டியிலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி பக்கத்து ஸ்டேட்டான ஆரிசோனாக்கு போய் அங்கே 5 to 6 மில்லியன் வருஷம் பழமையான ஒரு வினோத ஸ்ட்ரக்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நாங்கள் லாஸ் வேகாஸ் சிட்டிலேருந்து ஒரு டே டூர் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எண்டில் இந்த டே டூருக்கு எவ்வளோ செலவாச்சு, எங்களோட பர்சனல் ரேட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த டூர் சர்வீஸ் வந்து எங்களோட ஹோட்டல் வேலை ஏரியாக்கே மார்னிங் 4:30 மணிக்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, கம் ஆன். Picture with me? Oh, cool. Hey, come up here. Let's Stand go. right here. Let Pop get a picture of you. Let's go. இந்த பஸ் டிரைவர் வந்து அழகாக சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சாயோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக இந்த சாண்டா கிளாஸ் டிரைவர் என்ன பண்ணாருன்னா, இவர் இந்த டூர் புக் பண்ணியிருக்க எல்லாரோட ஹோட்டலுக்கு போய் மார்னிங்கே அவங்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த டூர் ஆரம்பிக்கிற மெயின் லொக்கேஷனில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. நான் என்னமோ ஒரு 20-30 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் மொத்த டூரிஸ்ட் படையே இங்கே தான் இருக்காங்க. சுமார் 100 பேராவது இருந்திருப்பாங்க இந்த டூரில். குறைஞ்சது வந்து ஒரு 6 பஸ்ஸஸாவது இருந்துச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் டூர்ஸ் அண்ட் யூஎஸோட பாப்புலர் லேண்ட்மார்க்ஸான ஆன்டிலோப் கேன்யானும் ஹார்ஷூ பெண்டும் தான் இந்த டூரில் நம்ம பார்க்க போகிறோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் நம்மளால் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாரு. நாங்களும் வர ஒவ்வொரு பஸ்ஸும் இது எங்க பஸ்ஸான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்க 4:30 மணிக்கு இந்த கூட்டத்தை. இன்னும் எங்களோட பஸ் வந்து வரல. ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே மற்ற சவுத் ரிம் அங்கெல்லாம் போகிற கிராண்ட் கேனியன் சவுத் ரிம்லாம் போகிற பஸ்ஸஸ் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கு. நாங்கள் வந்து லோவர் ஆன்டிலோப் கேனியன் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து இன்னும் வெயிட். இப்போ 5 o'clock சொன்னாங்க, இன்னும் வரல. இந்த பஸ்ஸில் இங்கே எடுத்துகிட்டு வந்து அங்கே சாண்டா கிளாஸ் இது போட்டு இருக்காருல்ல டிரைவர், நல்ல கதை சொல்லிகிட்டே வந்திருந்தார். லாஸ் வேகாஸ் ஒரு 10 நிமிஷத்தில் அவரால் என்ன முடியுமோ சொன்னார். குளிருக்கு எதமா படுத்துக்கிட்டியா? Yeah, go ahead. All right, so I get in. Go. சுமார் ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் பஸ் வந்துச்சு. அடிக்கிற குளிருக்கு எப்போ தான் பஸ்ஸுக்குள்ளே ஏறுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர கூட்டம் பாருங்க. 1 2 5 பஸ்ஸு நிற்கிதுங்க ஃபுல்லாக. செம்ம கூட்டம், ஒரே குழப்பமாக இருந்தது. கடைசியாக எங்களுக்கு சாண்டா கிளாஸ் சொன்னார் பஸ் நம்பரை. கடைசியாக வந்துச்சு எங்கள் பஸ்ஸு. லேட்டு தான் நினைக்கிறேன் இருக்கிற கூட்டத்துக்கு. Everyone's here to see Antelope Canyon, right? Yep. Awesome. Sweet. My name is Juliana. I will be taking care of you guys. And then we have John in the front. Everyone say hi, John. Hello, John. Hey, morning. Everyone say Merry Christmas, John. Merry Christmas. Awesome. பஸ் வந்து ஃபுல் பேக்ட். ஸோ அதனால் 2 பேர் வந்து ஒன்றா உட்கார்றாங்க. ஸோ என்ன வந்து அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் விட்டாங்க. நமக்கு அது வசதியாக போயிடுச்சு. ஏன்னா வியூ பாருங்கள். ஸோ அப்படியே நமக்கு பின்னாடி சீட்டில் நிறுவம் சாயம் இருக்காங்க. உள்ளே வந்து வைஃபை கொடுத்துட்டாங்க. எல்லாம் வைஃபை கனெக்ட். நம்ம கைடு வந்து ஜூலியானா, அதுக்கப்புறம் டிரைவர் வந்து ஜானு. அதுக்கப்புறம் ஜூலியானா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் தூங்குங்க, நானே இன்னொரு 1.5 மணி நேரம் கழிச்சு உங்கள் எல்லாரையும் எழுப்புறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ பஸ் அப்படியே ஸ்லோவாக லாஸ் வேகாஸ் சிட்டியிலேருந்து ட்ராவல் பண்ணி அந்த நியான் லைட்ஸ் எல்லாம் மறைய சிட்டி அவுட்டரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சுற்றி பாருங்கள், சும்மா பொட்டல் காடு. இப்போது மணி அரௌண்ட் வந்து 6 o'clock ஆகுது மார்னிங். இது வந்து வெறும் 2 lane ரோடு தான். அப்படியே பாருங்கள், மொத்த ஜேர்னி டைம் வந்து லாஸ் வேகாஸ்லேருந்து நம்ம போயிட்டு இருக்க இந்த ஹார்ஷூ பெண்ட் வந்து கிட்டத்தட்ட 4.5 hours. அப்படியே ஸ்லோவாக கதிரவன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சாரு. சும்மா இந்த லோன்லி ஹைவேலேருந்து சன்ரைஸ் பார்க்கறது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக வந்து லேண்ட்ஸ்கேப்பாக மாற ஆரம்பிச்சது. அமெரிக்காவோட ட்ரமாட்டிக் லேண்ட்ஸ்கேப்பான ஓப்பன் டெசர்ட், ரெட் கிளிஃப்ஸ் அண்ட் டீப் கேனியன்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. எவ்ரி 20 minutesக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் பேசின் டெசர்ட். குறிப்பாக வந்து இந்த மலைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் தான் வந்து அப்படியே அழகாக கார்வ் பண்ணி வளைஞ்சு போயிருக்கான். இந்த மலையோட ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக அப்படியே லேயர்டு ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனே ஓடி இருக்கு. நம்ம கைடு ஜூலியானா வந்து அப்படியே இந்த லேண்ட்ஸ்கேப்பை பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் கதைகளாக சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வெஸ்ட் சைடில் இருக்க மிக முக்கியமான மலைத்தொடர்கள்லாம் வந்து சில டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்ஸ்னால உருவாச்சான். இதை வந்து கிராண்ட் ஸ்டார் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராண்ட் ஸ்டார் கேஸ் வந்து மலை உச்சியிலேருந்து அப்படியே படிக்கட் மாதிரி இறங்கி பாட்டம் வரைக்கும் போகிறது. இந்த ஸ்டார் கேஸோட டாப் மோஸ்ட் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கேன்யான். இது வந்து ஃபுல்லாக பிங்க் கிளிஃப்ஸாக இருக்கும். இதோட மிடில் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் நேஷனல் பார்க். இது வந்து ஒயிட் கிளிஃப்ஸ் அண்ட் நாவஹோ சாண்ட்ஸ்டோனால உருவானது. இந்த மொத்த ஸ்டார் கேஸோட பேஸ் தான் வந்து கிராண்ட் கேன்யான். இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓல்டஸ்ட் ராக்ஸ்.
நான் சொன்ன மாதிரி நெவாடாலேருந்து அரிசோனா வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைம் ஜோனும் கூட. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஹைவே இருக்குல்ல, இந்த ஹைவேஸ். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஹைவேஸ் இதை பில்ட் பண்ண காலகட்டங்களில். இப்போ வந்து அது மாறிடுச்சு. இப்போ இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் ஹைவே இங்கே யூஎஸ்ல இருந்தா ஹவாயில் ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுதானா. பட் இது இந்த காலத்தில் ஏன்னா இந்த மவுண்டெயின்ஸ் நடுவில் வந்து இவங்க ஆக்சுவலாக அதை பிளாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இந்த ஹைவே வந்து இவங்க உருவாக்குறாங்க. ஸோ இந்த மொத்த மவுண்டெயின் ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜின் ரிவர் வந்து அப்படியே கொடாஞ்சு இந்த பள்ளத்தாக்கை உருவாக்கியிருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இவங்க இந்த ஹைவே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹைவே எடுத்து தான் வந்து நம்ம ஹார்ஷூ பெண்ட் கிட்ட போகிறோம். ஸோ இங்கே இருக்க ராக் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா பல மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. இந்த மலைகளில் இருக்க ராக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கான். ஒன்று இக்னியஸ் ராக், இன்னொன்று வந்து மெட்டமார்பிக், அடுத்தது வந்து செடிமெண்ட்ரி ராக். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே ஒரு ரெஸ்ட் பிரேக்குக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அண்ணன் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்து ஆக்டிவாகவே ஆகிட்டாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இது ஒரு சின்ன ரெஸ்ட் பிரேக் தான். 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பஸ்ஸில் ஏறின்னு வந்துட்டாங்க. ஓடுங்க. எனக்கு இது ஒன்று எடுத்துருங்க. செரி டேனிஷ். செரி டேனிஷ். இந்த செரி டேனிஷ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே. கூட்டம் பயங்கரமாக ஆயிடுச்சு காஃபிக்கு. இங்கே ஹாட் சாக்லேட் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த காஃபி போகலாம். போடலாமா? அவன் அங்கே இருக்கான் ட்ராஷாக கூட. வா போடலாம். இது இவ்வளோ காஃபி கொடுத்துட்டாங்கயா. இங்கே பேர் யானிகா, இவ்வளோ காஃபி. க்ரீமர் வேறு நான் போடல. டிஷ்யூ உள்ளே எடுத்துகிட்டு வரவா? இரு அப்படியே நான் போய்ட்டு வரேன். ஒரே வேகத்தில் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. இதுதான் நம்ம டிரைவர், அதுக்கப்புறம் நம்ம கைடு இங்கே இருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டேஷன் இது. 8:32ன்னாங்க. அதுக்குள்ளே முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். இது ஒரு சின்ன கேஸ் ஸ்டேஷன். ரெஸ்ட் ரூம் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வந்துருக்கேன்ட்டாங்க. கைடு வேறு ஒரே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். லேட்டாக வந்தீங்கன்னா விட்டு போயிடுவோன்ட்டாங்க. More these small towns. We're going to drive. We're in St. George right now. இப்போது நம்ம வந்து யூட்டாவில் இருக்கோம். டூர் கைடு வந்து யூட்டா பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ யூட்டா வந்து 45th ஸ்டேட் இங்கே யூஎஸில். அது மட்டும் இல்லாமல் இங்கே 5 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. ஆர்ச்சஸ், பிரைஸ், கேனியன் லேண்ட்ஸ், கேபிட்டல் ரீஃப், அதுக்கப்புறம் ஜியான் நேஷ்னல் பார்க் அப்படின்ட்டுன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூட்டா, கலிஃபோர்னியா, நெவாடா, நியூ மெக்சிகோ, அதுக்கப்புறம் சில பார்ட்ஸ் ஆஃப் அரிசோனா வந்து யூஎஸோடதே இல்லையா ஒரு காலத்தில். அதாவது 1846லேருந்து 1848 வரைக்கும் மெக்சிகன் அமெரிக்கன் வார் வந்து நடந்திருக்கு. அந்த வார் முடிஞ்ச உடனே இவங்க ட்ரீட்டி ஆஃப் குவாடால்பே அப்படின்னு ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா, நெவாடா, யூட்டா, நியூ மெக்சிகோ, அரிசோனா, பார்ட்ஸ் ஆஃப் காலராடோ இது எல்லாமே வந்து யூஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மெக்சிகோ கிட்டேருந்து அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டாங்களாம். 525,000 ஸ்கொயர் மைல்ஸ். அப்போ வந்து 10 to 15 மில்லியன் கிட்ட கொடுத்து அதை வாங்கிட்டாங்களாம். அப்பயே பாருங்கள், 15 மில்லியன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்ஸ் வந்து அப்படியே வாங்கிட்டாங்க. 4லேருந்து 5 ஸ்டேட். எப்படி செம்ம டீல்ல அந்த காலத்திலேயே. ஓகேவா பயணம்? சோஃபா ஷோ குட்டா தூங்கினியா? இந்த சீனிக் வியூ பாருங்களேன். லெஃப்டில் வந்து ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு. இங்கே வந்து இந்த லோன்லி ஹைவே எவ்வளோ ஸ்ட்ரைட்டான ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் காரு பஞ்சர் ஆச்சுன்னா சும்மா ஸ்டாண்டர்ட் தான். செல்ஃபோன் டவர் கூட இங்கே கம்மி தான். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி நம்மளோட அட்ராக்ஷனோட கோருக்கு வந்துட்டோம், த ஹார்ஷூ பெண்ட். இங்கே இறங்கிறதுக்கு முன்னாடியே டிரைவர் வந்து ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. அங்கே வந்து ரெயிலிங்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறன்ற ஆர்வத்தில் இந்த ரெயிலிங் தாண்டி போய் ஏதாவது ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இந்த ராக்ஸ்லேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ வாய்ப்புகள் இருக்குன்ட்டாரு. That the bus will leave at 12:05, folks. Thank you. Thank you. Yes. Okay, I'll grab the trash bag. So I'll leave the trash bag here. Just leave it on the ground and I'll throw it away. All right, thank you. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இது வந்து ஹார்ஷூ பெண்ட். 55 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே வரலன்னா பஸ் எடுத்துருவேன் அப்படின்ட்டாரு. நம்மளோட ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஹார்ஷூ பெண்ட். ஸோ ஒன் ஆஃப் த பாப்புலர் லேண்ட்மார்க்ஸ் இன் த யூஎஸ். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்லேயே இது ஒன் ஆஃப் த பாப்புலர் லேண்ட்மார்க்ஸ். ஏன்னா இந்த மொத்த லேண்ட்மார்க்கை செதுக்குனவர் ஒரே ஒரு சிற்பி.
அவரை பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். நம்ம போய் அவரை பார்க்கலாம். நாங்கள் பஸ்ஸில் வரப்போ நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இருக்கிற இந்த யூட்டாவில் இருக்க சில இடங்கள் வந்து இந்தியன் ரிசர்வேஷன். ஸோ அதாவது இந்தியன் ரிசர்வேஷன்ன்றது வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட லேண்ட், அமெரிக்க பழங்குடியினரோட லேண்ட்ஸ். ஸோ அங்கே நீங்கள் போனோம்னா பெர்மிட் வச்சுருக்கணுமா. பெர்மிட் இல்லாமல் போனால் அங்கே இருக்கிற ட்ரைபல் போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. $10,000 ஃபைனு. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு விஷயம். அதான் இங்கே நிறைய இந்தியன் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஹார்ஷூ பெண்ட் வந்து இந்த கிளென் கென்யான் இருக்குல்ல, இப்போ பார்த்துட்ருக்கோம், அந்த கிளென் கென்யானோட ஒரு பகுதி தான். கிளென்னா என்ன அர்த்தம்னா க்ரீன்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ்னு வந்து ஒரு சிட்டி இருக்குது. அங்கே காட்டு, அங்கே பேஜ்னு ஒரு டவுன், அந்த டவுன் இருக்குது. கிளென் கேனியன் டேம் வந்து இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டேம் வந்து அங்கே இருக்குது. அது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மேன்மேட் ரிசர்வாயர் லேக் பாவல் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பேஜ் சிட்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க 55 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம நடந்து உள்ளே போய் ஹார்ஷூ பெண்ட் பார்த்துட்டு வரணும். இந்த ஸ்டாப்லேருந்து ஹார்ஷூ பெண்ட் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளிர், இன்னொரு பக்கம் மண்டையை பழக்கிற மாதிரி வெயில் வேறு. ஃபுல்லாக வந்து அப்படியே பேர் லேண்ட்ஸ்கேப்பு பாருங்கள். அங்கே தூரத்தில் இருக்க மலைகள் மட்டும்தான் தெரியுது. இதை விட்டா ஃபுல்லாக வந்து பேர் லேண்ட்ஸ்கேப். இங்கே நிறைய வந்து அந்த சாண்ட்ஸ்டோன் இருக்குது. ஸோ சாண்ட்ஸ்டோன் ஃபார்மேஷனில் உருவாகிறது தான் வந்து இங்கே இருக்க பாதி விஷயங்கள். நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். பேக் லைட்டிங் அடிக்குது. ஆனால் இப்படி காட்டுறேன், அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக பாருங்களேன். அப்படியே சும்மா எங்கே பார்த்தாலும் அந்த ரெட் ராக் ஃபார்மேஷன்ஸ் தான். மணலே வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு. வெயில் கொஞ்சம் பயங்கரமாக தான் அடிக்குதோ இல்லை? அந்த மொனை வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மொனை, ஆமாம், இங்கே வரைக்கும் போகணும். ஆமாம், அதான் இந்த மொத்த இதுவுமே கேன்யானே வந்து இது இந்த சாண்ட்ஸ்டோனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சாண்ட்ஸ்டோன் வந்து பயங்கர பிரிட்டிலாக இருக்கும். காலை ஏதாவது வச்சா உடைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஹார்ஷூ பெண்ட் முன்னாடி போகிறப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பார்த்து போங்க, எங்கேயாவது ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான், கீழே ஃப்ரீ டிக்கெட்டில் போய் லேண்ட் ஆவீங்க அப்படின்னு இருக்காரு. என்ன சாய், மண்ணை வந்து கலைக்கூடாது, ஓகேவா? ஆமாண்டா, இங்கே வந்து 46 டிகிரி ஃபாரன்ஹைட் இருக்குது. பட் ஆனாலும் வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது, குளிரே தெரியல. சாயிடுமே 30 நிமிஷம் போக வர, அங்கே போய்ட்டு 10 நிமிஷம் தான் இருக்க முடியும் போல் இல்லை? அதுதான் சொல்கிறேன், நடக்குது. ரிட்டர்னே 20 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. சரி வாங்க, வேகப்படுத்தலாம் ஸ்பீடை. வேகப்படுத்தி பாஸ் ஹாய் நட, வேகப்படுத்தி. அவ்வளோ தூரம் இருக்குது இன்னும், அங்கே வரைக்கும் போனோம். ஆமாண்டா, ரொம்ப ஓடாத, தர வர ஒரு டைப்பாக இருக்குது. ஓகேவா? ஓகே, சாப்பிட்டதெல்லாம் கரையுங்க. எவ்வளோ, 1 மணி நேரமாக பஸ்ஸில் உட்காந்துட்டே வரோம்ல, நடக்கலாம் வாங்க. ஓ சாரி, 2.5 மணி நேரமா? அவங்க மொத்தமே 55 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தாங்க. போக 20, வர 20. அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் போல். டூர் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது ஒரு பெரிய சேலஞ்சுங்க. நம்ம இஷ்டப்படி வந்து அங்கே இருந்து பார்த்துட்டு வர முடியாது. மேபி ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ தான் கொடுப்பாங்க. அதுவும் இது ஒரு லாங் டே ட்ரிப் வேறு. அதனால இவங்க டைம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெயின்டைன் பண்ணாங்க. இந்த ஹார்ஷூ பெண்ட் வந்து ஒரு கேனியன்ன்றது வந்து இந்த டால் வால்ஸ் இருக்குல்ல, ஆர் டால் மவுண்டன்ஸ் ஆர் ராக்ஸ், அது நடுவில் வந்து ஒரு நிலப்பகுதி உருவாகிறது தான் வந்து கேனியன். ஸோ இந்த ஹார்ஷூ பெண்டை வந்து அப்படி தான் வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இந்த கேனியன் தான். ஸோ இந்த கேனியன் வந்து ஹார்ஷூ ஷேப்பில் இருக்கும், அதாவது யூ ஷேப்பில், குதிரை காலில் போடுற அந்த ஷூவோட ஷேப்பில் இருக்க மாதிரி. நவாஹோ பீப்புள் வந்து இதை எப்படி பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே அதாவது சொர்க்கத்துலேருந்து ஒரு குதிரை கரெக்டாக இங்கே வந்து லேண்ட் ஆச்சான். ஸோ அதனால தான் இந்த ஹார்ஷூ ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க நிறைய லேண்டில் வந்து அவங்க நிறைய புனிதமான விஷயத்தை வந்து நம்பிட்டு வராங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான நம்பிக்கை. 15-20 நிமிஷம் நடந்து, அங்கேருந்து நடந்து கரெக்டாக இங்கே வந்துட்டோம் ஹார்ஷூ பெண்டுக்கு. ஃபுல்லாக கல்லும் மண்ணுமா இருக்குது. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் இருக்க இன்னும் சில லாஸ் வேகாஸ் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனை செக் அவுட் பண்ணி பாருங்கள். காலியிலேருந்து நம்ம பயணம் பண்ணி தேடி வந்து அந்த காட்சியை இப்போ தான் பார்க்க போகிறோம். த ஹார்ஷூ பெண்ட். கீழே பார்க்கவே பக்குன்னு இருக்குது. நான் சொன்னேன்ல, இந்த கென்யானை வந்து ஒரு சிற்பி தான் வந்து செதுக்குனாரு, அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் அப்படின்ட்டுன்னு. அந்த சிற்பி யார் தெரியுமா? அந்த காலராடோ ரிவர் தான். நவாஹோ சாண்ட்ஸ்டோன்லேருந்து உருவானது. ஸோ இந்த காலராடோ ரிவர் வந்து ஃபுல்லாக எரோஷன் மூலியமாக இது ஃபார்ம் ஆகிருக்கு. எதுவுமே போடல இங்கெல்லாம், ஒரு ரெயிலிங் எதுவுமே இல்லை. பார்த்து தான் இங்கே நிற்கணும், ஓகேவா? ஓகே, ஷூ பெண்ட் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம போக முடியாது. நம்ம ஒரு வீடு கட்டினோன்னா எவ்வளோ நாள் ஆகுது? 1 வருஷம் ஆகுதா? 2 வருஷம் ஆகுது. ஒரு பில்டிங் கட்டினோம்னா மேபி 2லேருந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. பட் ஆனால் இந்த ஹார்ஷூ பெண்ட் வந்து உருவாகிறதுக்கு
5 to 6 million இயர்ஸ் வந்து இந்த ஸ்கல்ப்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. யார்? இந்த காலராடோ ரிவர். இன்னும் ஒரு முடிக்கல, இன்னமும் வந்து இந்த எரோஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இன்னும் போயிட்டே தான் இருக்குது. இந்த மேலே இந்த டிப்பு பார்க்குறீங்கல்ல, இந்த டிப்பு வந்து முன்னாடி வந்து ஓஷன் ஃப்ளோராக இருந்திருக்கு. ஒரு 50-60 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு அப்லிஃப்ட்னு ஒன்று நடந்திருக்கு. அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து அப்படியே மேலே புஷ் ஆயிருக்கு. ஸோ அது மேலே புஷ் ஆகி வந்தோடனே இந்த ஓஷன் ஃப்ளோர் கீழே இருந்தது வந்து இங்கே மேலே வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, காலராடோ ரிவர் வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதோட டவுன் போர் வந்து அதிகமாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அப்படியே அது இந்த மலையை வந்து குறைஞ்சி இந்த 5 to 6 மில்லியன் வருஷத்தில் வந்து இந்த ஹார்ஷ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மொத்த ஹைட் வந்து கிட்டத்தட்ட 1000 feet இருக்குது. அதாவது எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கோட ஹைட் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக வந்து சாண்ட்ஸ்டோன். எந்த சாண்ட்ஸ்டோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து அழகாக எரோட் ஆகி போயிடுச்சு. இந்த நின்றுட்டு இருக்க மலைகள்லாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு சாண்ட்ஸ்டோன் சர்ஃபேஸ். இந்த ராக்ஸே பாருங்கள், அப்படியே லேயராக இருக்குது. அதாவது ஒரு சாதாரண பாறை மாதிரி இல்லை, பாறையிலே வந்து இவ்வளோ லேயர்ஸு. ஓகே, ஏன் பாருங்கள், பாறை ஃபுல்லாக எல்லாமே வந்து லேயர்ஸ். இந்த இடத்துல பார்த்து போங்க, ரொம்ப நேரவாக இருக்குது. இந்த மண் வேறு இது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக மாற்றுது. கண்ணா அங்கேயே நிற்கிறியா? இதுக்கு மேலே வந்து கிராஸ் ஆகக்கூடாது. லைட்டாக போனாலே கொஞ்சம் டுமிழ்ந்து. இங்கெல்லாம் பாருங்கள், எதுவுமே இல்லை, பயங்கர ஆழம். இன்னும் வந்து அந்த நேச்சுரல் பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே மேன்மேட் ஸ்ட்ரக்சர் வந்து எதுவுமே வைக்கல. மேன்மேட் ஸ்ட்ரக்சர்லாம் அங்கேயோடு நின்றுச்சு, அவ்வளோதான். இதை வந்து தொடவே கூடாது. இந்த சாண்ட்ஸ்டோன் வந்து ரொம்ப பிரிட்டில். சொன்னாருங்க, காலையில் வச்சு உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை. பட் ரொம்ப நல்லா இருக்குது, நேச்சுரல் பியூட்டி. அங்கேருந்து ரிவர் வந்து 270 degrees பெண்ட் இது அப்படி போகுது. என்ன நினைக்கிறீங்க ஹார்ஷூ பெண்ட் பற்றி? எது வெயில் மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் வெயில் வச்சாலுமே உனக்கு அந்த வியூ கிடைக்காது இல்லை. ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அவங்க ஆக்சுவலாக அங்கே ஒரு லேயரில் இருக்காங்க, கீழே வந்து இன்னொரு பேஸ் இருக்குது. பட் அந்த இருந்தாலுமே ரிஸ்க்கு தானே. ஸோ ஓகே, இங்கே வந்து ஒரு லேயர்ட் ராக். கரெக்டாக மிட் டேயில் வந்ததுனால சூரியன் வந்து இந்த மெயின் ஏரியாவை மறைச்சிருச்சு. ஸோ அங்கே தான் வந்து ஷேடோ தெரியுது. இங்கே வந்து மழை வந்துச்சுன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்து பயங்கரமாக வரும். அதாவது காட்டாறு. ஏன்னா இந்த நிலப்பகுதி வந்து பார்த்தோம்னா இது வந்து அவ்வளோவா வந்து தண்ணியை உரியாதான். ஸோ அதனால் ஃப்ளாஷ் ஃப்ளட்லாம் வந்து உச்சக்கட்டமாக வரும். பாருங்கள், ஒரு மலையை அரிக்கிற அளவுக்கு அது பவர். ஓகே, இந்த சாண்ட்ஸ்டோன் மேலே போகிறேன், எந்த எடு. ஓகே சி, இந்த இடத்துல வியூ இன்னும் சூப்பராக இருக்குது. நீ என்ன பண்ண போகிற? ஓசா ஃபோட்டோக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடச்சிட்டான்னு விட்றது இல்லை அவனை. ஓவர் டியூட்டியில் ஒருத்தன் வேலை பார்த்துட்ருக்கான். ஹலோ சார், ஃபோட்டோகிராஃபர். குட், சூப்பராக இருக்குது, நேச்சுரல் பியூட்டி. அங்கே முன்னாடி ஏதோ கொஞ்சம் ராக்ஸ் வந்து உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் க்ளோஸ்அப்பில், இந்த ராக்ஸ் வந்து அங்கே உடஞ்சிருக்கு ஃபுல்லாக. ஓகே வா, நீ என்ன பார்க்குற? செல்ஃபியா? ஷார்ட்கட் இருக்குது, அவ்வளோதான், பிடிங்க. வந்தோம், ஒரு 10-15 minutes இதை பார்த்தோம், அவ்வளோதான், பஸ்ஸுக்கு ஓட்டோம். இங்கேருந்து 20 minutes வாக்கு திரும்ப பஸ்ஸுக்கு. டைம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால ஏதோ ரஷ் பண்ணி பார்த்துட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes மேலே அந்த ஹார்ஷூ பெண்ட் இருக்க அந்த ஏரியாவில் வந்து பார்க்கறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா எந்த ரெயிலிங்குமே அங்கே கிடையாது. அது சுற்றி இந்த சாண்ட்ஸ்டோன் ராக்ஸ் மேலே வந்து மணல் கொஞ்சம் படிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அது மேலே காலை வச்சோம்னா அதுவுமே வந்து கொஞ்சம் வழுக்குது. ஓவரால் இது வந்து ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஒரு சீனிக் ஸ்பாட்டு. நீங்கள் லாஸ் வேகாஸ் வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சம்மர் வந்தால் இந்த இடத்துல வந்து ஓவர் வெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தது வின்டர், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்திருச்சு. இந்த டூர் வந்து நாங்கள் viator.comல தான் வந்து புக் பண்ணோம். ஸோ லாஸ் வேகாஸோட டே ட்ரிப் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து இந்த ஹார்ஷூ பெண்ட் வந்து ஒரு பாட்டு, இங்கேருந்து கண்டினியூ பண்ணி லோயர் ஆன்டிலோப் கேன்யன் போகிறோம். அதுதான் வந்து செகண்ட் பார்ட்டு. இந்த மொத்த டூருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு $510 ஆச்சு 3 பேருக்கு சேர்த்து. அதனால நான் இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட்னு சொல்லுவேன். ஹார்ஷூ பெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு. Alright, thank you. What do you guys think? Pretty cool, right? Alright. Oh yeah, it was great. Oh, Nice. good, yes. We had good time. It's a beautiful day. Yeah, I thought it was crowded, but I mean, in the vantage point, there's not Yeah, a lot once of you people. get down there, like, Yeah. there's no, you can't even see the people. Right. பஸ்ஸுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் போல். இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது.
அவ்வளோதான். அவங்க வந்து பாக்ஸ் லஞ்ச் கொடுத்துறாங்க. எனக்கு டர்க்கி சாண்ட்விச், அவங்க 2 பேருக்கும் வந்து வெஜிடேரியன் சாண்ட்விச் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ வந்து இங்கே முடியுது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இது எங்களோட ட்ராவலோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இந்த செகண்ட் பார்ட் வந்து இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அதுக்கப்புறம் அதிசயமான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்க்க போகிறோம் அடுத்த எபிசோடில். எங்களோட சேர்ந்து இந்த ஹார்ஷூ பெண்டோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care, take it easy, bye.